எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் அதையே போட்டு நோண்டிட்டு இருக்க? அவங்க சாப்பிட உட்கார்ந்துட்டாங்கல்ல, வா. ஓமா, நீயே செஞ்சுக்க, நானும் அப்பாவோட சாப்பிட போறேன். காலை உடைச்சுடுவேன், வா வான்னு சொல்றேன்ல. ஐயோ, சாதகம் மட்டும் பொருத்தமா இருந்தா போதுமா? பையனுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லைங்கிறீங்க. படிப்பு ஒண்ணுதான் இருக்கு. உங்களுக்கு சரின்னு பட்டுதுன்னா சரி. என்னம்மா நீலாவது அப்படி சொல்லிட்ட? உங்க சாதியில இப்பெல்லாம் எவ்வளவு பேர் படிக்கிறான். எவன் என்னதான் படிச்சாலும் குணத்துல இவங்கிட்ட எவனும் வரவே முடியாது. பையன் அப்படி ஒரு பையன். போமா, போய் அடுத்த தோசை எனக்கு எடுத்துட்டு வந்து போடு. சொல்ல மாட்டேன். குழந்தைய போய் கோச்சுக்கிட்டு தோசை. இன்னும் குழந்தையா? எல்லாம் அப்பா வளர்ப்பு. என்னது? போதும் போதும். எல்லாரும் என்ன விட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்களா? எனிலவதி, போடு, போய் ஒரு தட்டு எடுத்துட்டு வா. உங்களுக்கு டைம் ஆயிடுது. முதல்ல தோசை கொடுத்து சின்னதை விரட்டி விடுங்க. 13 வயசாச்சு, இன்னும் புத்தி இல்ல. நான் உனக்கு தானமா பிறந்தேன், திடீர்னு எங்க இருந்துமா எனக்கு புத்தி வரும்? சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பு, டிரைவர் வெயிட் பண்றாரு. அத சொல்லிட்டீங்களே முதலியாரே. எதம்மா? பையன் நம்ம வீட்டோடயே இருக்கணுங்கிறத. ஏம்மா அத சொல்லாமலே நாங்க பேசியிருப்போம். ஏன் சொக்கலிங்க நீ சொல்லல? சொல்ல எங்க விடுறா? அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகாம தங்கச்சி வேற ஒண்ணு இருக்காமே. உங்களுக்கு புரிஞ்சுதா? இந்த கல்யாணத்தை முடிச்சிட்டு அந்த நகை நட்டெல்லாம் எடுத்து போட்டு அவன் தங்கச்சிய ஒரு நல்ல இடத்துக்கு தள்ளி விட்டுலான்னு கூட ஐடியா இருக்கும். அப்புறம் என் குணம் திரும்பிச்சு. சும்மா பேசிக்கிட்டே போறேன். 4 விஷயத்தையும் யோசனை பண்ண முடிவு எடுத்திருப்பான். பார்வதிக்கு விட நல்ல பையன் கிடைக்க மாட்டாங்க. அப்பா, நீங்க மட்டும் அத்தனை பார்த்தா போதுமா? கட்டிக்க போற அக்கா பார்க்க வேணாமா? அங்க பாருங்க, அக்கா அழுதுன்னு போல் இருக்கு. தலை உள்ள போடுச்சு. போனே, உங்க அத்தானை பாக்குறதுக்கு எல்லா ஏற்பாட்டையும் பண்ணி வச்சிருக்கேன். உனக்கும் காட்ட போறேன், பார்வதிக்கும் காட்ட போறேன். எம்மா நேரமா இப்படியே இருப்ப? நீ என்ன தாண்டா நினைக்கிற? சொன்னா தானே தெரியும். நான் நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது முதலியாரே. எனக்கு நீங்க எங்க ஐயா மாதிரி தானே. கல்யாண செலவுக்கு பணம் வச்சுக்கணும் பொண்ணு வீட்டிலே வாங்கி கொடுத்துட்டீங்களே. இப்படி ஒரு நிலைமை யாருக்கு வந்திருக்கும்? இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணவா எங்க அம்மா ஐயாவும் எல்லாத்தையும் வித்து என்ன படிக்க வச்சாங்க. ஏண்டா மனசை போட்டு குழப்பிக்கிற? நீங்க என்கிட்ட முன்ன சொன்ன மாதிரியே எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. இதுல என் சர்டிபிகேட்டோட ஜெராக்ஸ் எல்லாம் இருக்கு. வேலையை வாங்கி தர சொல்றேன். நீ அந்த சம்பளத்தை வச்சா குடும்பம் நடத்த போற. சொத்துல 2ல ஒரு பாதி உனக்கு தானடா. சொத்து இருந்தா அது அவங்க கிட்டே இருக்கட்டும். நான் உழைச்சி சாப்பிட்டா தான் அது என் உடம்புல ஒட்டும். முதல்ல வேலைக்கு ஏதாவது கொடுத்துட்டல்ல, நான் பாத்துக்கிறேன். ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். வர புதன்கிழமை சிதம்பரம் வரைக்கும் வந்துட்டு போக முடியுமா? என்ன விஷயம்? இதான் முக்கியமா? முக்கியம்தான். அக்கா, மாமா வேற வேரிய வலிச்சு வலிச்சு விட்டுட்டு இருக்காங்க. பாக்குறதுக்கே பாவமா இருக்கு. நான் வேணா தண்ணி எடுத்துட்டு போய் கட்டுமா? நல்லா பாத்துக்க, பின்னால நொட்டாரம் சொல்லிட்டு இருக்க கூடாது. வாமா போலாம். இங்கேயும் வந்து போய் பேசணுமா? அட கடவுளே. இருங்க, அவனை பக்கத்துல கூப்பிட்டு வரேன். வாங்க. வெயில்ல எவ்வளவு நேரம் அடிக்கிறது? வரேன்னு சொல்லி எவ்வளவு நேரம் வளர்த்துவீங்க? அதான் வந்துட்டேனப்பா, அதுக்குள்ளேயே கோச்சுக்கிறிய. காலையில 5 மணிக்கு எழுந்து கிளம்பி பஸ் பிடிச்சு வந்து இந்த நடு வயல நின்றுட்டு இருக்கேன். என்ன விஷயமா வர சொன்னீங்க? அதை சொல்லுங்க முதல்ல. அதை சொல்லத்தானே வர சொன்னேன்.
நீ எல்லாத்தையும் சொன்ன, பொண்ணு எப்படி இருக்குன்னு கேட்கலையே. நான் தான் அதை பத்தி ஒண்ணும் பேசாதீங்கன்னு சொல்லிட்டேன்ல, அதுக்கா கூப்பிட்டீங்க? என்ன முதல்ல? இல்லப்பா, இது வாழ்க்கை பிரச்சனை. எல்லாம் இப்ப சொல்லுவேன், நாளைக்கு என் மேல ஏதாச்சும் ஃபால்ட் வந்துடக்கூடாது பாரு. அதான் மாயவரம் பக்கத்துல தானே இருக்கு, 2 பேரும் போறோம், வீட்டுல போய் பொண்ணையே பார்த்துட்டு வந்துடுறோம். இதுக்கு தான் வர சொல்லி தெரிஞ்சா நான் வந்தே இருக்க மாட்டேன். எனக்கு முதல்ல பொண்ணை பார்த்தா தேவைன்னு தான் தோணுச்சு. நான் சொல்றத கேளு, எதுவா பேசு. உனக்கு நேரா சோத்து கை பக்கமா ஒரு அம்மா பக்கத்துல ஒரு பொண்ணு நிக்குது இல்ல, அத கொஞ்சம் பாரு. அதுக்கு என்ன போ? நல்லா இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்லு. பாத்துட்டியா? வம்பு வழக்க பாக்குறீங்களா? என்ன சிரிப்பு? என்ன பார்த்தா கிண்டலா தெரியுதா? அதுக்கு இல்லடா, சொக்கலிங்கம் பொண்ணும் இந்த ரோஸ் தாவாணி கட்டி இருக்கிற பொண்ணும் ஏறக்குறைய ஒரே மாதிரியா இருப்பாங்க. அதுக்கு தான் பாத்துக்கடான்னு சொன்னோம், நீ என்னமோ சீர்ற. சரி சரி சாரி சாரி சாரி. என்ன சிதம்பரம், எவ்வளவு நேரமா ரோட்ல நிப்பீங்க? மாப்பிள்ளை எல்லாருக்கும் அறிமுகப்படுத்திட்டா? இப்பதான் அறிமுகப்படுத்திட்டு இருக்கேன். மாப்பிள்ளை பிடிச்சிருக்குல்ல? என்ன முதல்ல இந்த வேலை பண்ணிட்டீங்க? பாத்தியா சொக்கலிங்கம், இந்த காலத்து பிள்ளை மாதிரி படிச்சு நாட்டுமா நடந்துக்கிறான். ஆமா. சரி சரி வா, ஹோட்டலுக்கு போலாம். இல்ல நான் சாப்பிட்டேன், நீங்க போங்க. நான் எனக்கு வேண்டாம். இல்ல வேணாம், விடுங்க முதல்ல. முறுக்காதரா. இனிமே சாப்பாடே வேணாம், ஒரு பானை நிறைய தண்ணி வச்சா போதும், மொண்டு மொண்டு குடிச்சுக்கிட்டே இருப்பாரு. நம்ம வீட்டுல தான் பானை இல்லல்ல, போகும்போது வாங்கி கொடுங்க, பத்திரமா உடையாத அளவுக்கு புடிச்சுக்கிறேன். வாழ இன்னும் என்னடா வர்றேன்? தோசையா? முதல்லயே கையால சாப்பிட்டுக்கலாம். ஒண்ணுதாங்க. அவர் பாக்கெட்ல உள்ள இட்லி எடுத்து வெளியே போட சொல்லு. பாக்கெட்ல இருக்கிற இட்லி எடுத்து வெளில போட்டுருங்களேன், கரையிட போகுதுன்னு எங்க அக்கா கவலைப்படுது. ஆமா, எது செஞ்சாலும் யோசனையோடு தான் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். எடுத்துட்டு போய் காக்கைக்கு போட்டாலும் போடுவாரு. எங்க என்னங்க? ஐயோ, யாரு இருந்தாலே மூஞ்சிக்கு நீல பேசிடுவேன். நீங்க உள்ள இருக்கீங்கன்னு தெரியாதுங்க. பழத்தட்டை பழத்தட்டை கேக்குறாரு பாருங்க. நீங்க யாரு? நான் மாப்பிளத்தோட நட்ட தரீங்களா? பாத்தியாடா, கேட்ட விட்டுட்டேன். எப்ப சாப்பாடு போடுவாங்களோ அது வரைக்கும் இது தாங்க. என்னடா அது சிவதானு, இவரை நான் பார்த்ததே இல்லையே. மாதுளம்பழம். என்னங்க மாதுளம்பழம்? மாதுளம்பழமா? இதெல்லாம் எவன்டா திங்கிறான்? கடிச்சிக்கிறதா? வெட்டி சாப்பிடுறது. வெட்டி சாப்பிடுறதா? கத்திக்கு நான் எங்க போறது? இது சூப்பரா இருக்கார. தண்ணி ஒழுகுது. ஏய், இது எப்படியா வெட்டுறது? இல்லையா? நமக்கு ஒத்து வராது. அப்படா இவரு, இவர் தான் நமக்கு லாய்க். இன்னைக்கு உங்க எல்லாரையும் வேலை பார்த்துறேன். அதென்ன மாங்காய் நினைச்சியாடா? மாங்காய் மடையா? இப்போ எழுத்துலகத்துல தனக்குன்னு ஒரு இடம் பிடிச்சிருக்கிற பெரியவர் கீரா என்கிற கி ராஜநாராயணன் அவங்க மணமக்களை வாழ்த்து பேசுவாங்க. ஐயா வாங்க. நான் ஒரு சாதாரண எழுத்தாளன். சிவதானு என்னுடைய பிரியமான வாசகன். இப்பொழுதெல்லாம் நகர நாகரீகம் அதிகமாகி மக்களை விட்டு பிரிந்து
கல்யாண மண்டபங்களில் போய் திருமணங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆனா எனது நண்பர் சொக்கலிங்கம் ரொம்ப எளிமையாக தமிழ் முறைப்படி திருமணம் செய்வது எனக்கு ரொம்ப பிடித்தமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது. மணமக்களை வாழ்த்துகிறேன். அடுத்து உலக தமிழர்களை ஒருங்கிணைத்த எனது நண்பர் பழ நெடுமாறன் அவர்கள் வாழ்த்துவார்கள். மேன்மக்களோடு இங்கு அமர்ந்திருக்கும் மணமக்களே, எதிர்காலத்தில் தமிழர்கள் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் அந்த நாட்டு தமிழர்கள் அனைவரும், உலகத் தமிழர்கள் அனைவரும் இதை போன்ற மூடச்சடங்குகள் நீக்கப்பட்ட இயற்கையோடு இயைந்த எளிமை நிறைந்த உண்மையான தமிழ் திருமணங்களை நடத்த வேண்டும் என்று நான் இந்த நாளில் தெளிவுபடுத்துகிறேன். இப்பொழுது இந்த மணமக்கள் உங்கள் அத்தனை பேரின் முன்னிலையிலே உறுதிமொழி கூறி இல்லற வாழ்வினை இனிது ஏற்பார்கள். கடலூர் மாவட்டம் தியாகவல்லி கிராமத்தைச் சேர்ந்த திரு பச்சமுத்து, திருமதி சாயவர்ணம் ஆகியோரின் மகனுமாகிய சிவதானுவாகிய நான், மயிலாடுதுறை வட்டம் பரமசிவரம் கிராமத்தைச் சேர்ந்த திரு சொக்கலிங்கம், திருமதி நீலாவதி ஆகியோரின் மகளுமாகிய பார்வதி என்கிற உங்களை இன்று முதல் மனைவியாக்கிக் கொள்ள சம்மதிக்கிறேன். கடலூர் மாவட்டம் தியாகவல்லி கிராமத்தை சேர்ந்த திரு பச்சைமுத்து, திருமதி சாயவர்ணம் ஆகியோரின் மகனுமாகிய சிவதானு என்கிற உங்களை இன்று முதல் கணவனாக்கிக் கொள்ள சம்மதிக்கிறேன். எனது உயிர் உள்ளவரை இனிமேல் எல்லாவற்றிலும் உங்களுக்கு சமோரிமை அளித்து உங்களின் எல்லா சுகதுக்கங்களிலும் பங்கெடுத்துக் கொண்டு நல்ல மனைவியாக இருந்து இல்லறத்தை நடத்துவேன் என உறுதியளிக்கிறேன். நீ சுத்து. பேத்தி எம்மா எப்பா நல்லபடியா இருங்கடா, சந்தோஷமா இருங்க. எவ்வளவு அழகா இருக்கு இந்த இடம். ஒன்ன மாதிரியே. என்னங்க அது? எந்திரிங்க. இந்த இடத்துக்கு நாம இப்படி இருக்கிறதா மரியாதை. ஏதேது சரியான ஆளுதான். யாராச்சும் பார்த்துட்டு ஏன் மனையில போய் எந்திரிங்க. ஒண்ணு எழுந்திருக்க முடியாது. இன்னும் என்ன கட்டுப்பாடா? நல்ல நாள் வரட்டும் நல்லா வரட்டும் உங்க வீட்டுல ஏற்கனவே ஒரு வாரம் தள்ளி போட்டாங்க. இங்க வந்தா உங்ககிட்ட பேசிட்டு கூட நேரம் இல்ல, அவ்வளவு கூட்டம். இன்னும் 2 நாள்ல ஏற்பாடு பண்ணிடுவாங்கன்னு போக்கிரி சொல்லியிருக்கான். அந்த நாளுக்காக உன் மனசு என்ன ஏங்கிக்கிட்டு இருக்குங்க எனக்கு தானே தெரியும். உனக்கு ஆசை இல்லையா? நீ என்னமோ என்ன மட்டும் சொல்ற. இப்படியே திருட்டுத்தனமா வந்து எங்க போய் முடிய போகுது? யார் வந்தான்னு வரட்டுவேன். நமக்கு தான் லைசன்ஸ் கிடைச்சு போச்சே. சும்மா டீ கடையில உட்கார்ந்து கூட்டியாந்து இப்ப என்ன நஷ்டம் ஆச்சா உனக்கு? அவர் பாண்டிச்சேரிக்கு தான் போயிருக்காரு, வர நேரம் தான். அது சரி, உரம் வாங்க பணம் கட்டுதுன்னா என்னாச்சு? சரி சரி, சாயங்காலம் பையன்கிட்ட கொடுத்து சீக்கிரம் வா. கிளம்பு. உனக்கு ஆட்டுக்கால் சூப் வச்சு கொடுத்தாதான் சரிப்படுவேன். ஏன் இப்ப சரியில்லையா? முருகா பறிக்க வரேன், ஆட்டுக்கு தலை உடைக்கிறான். 1 மாசம் இந்த பக்கம் தலை வச்சு படுக்க கூடாது, புரியுத? ஐயோ அங்க பாரு. இங்கதான் வரணுமா? வேற இடமே கிடைக்கலையா? சரி ஓடிப்பா, ஓடிப்பா. கல்யாணி பக்கம் ஓடிப்போ. அது யாரு? உங்க ஃப்ரெண்டு தானே? முந்திரி தோப்புக்குள்ள இருந்து முருங்கை பறிச்சுட்டு போறாங்க. ராஸ்கல் இவனால என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டான். அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகல.